தங்காலையில் இருக்கிற மஹிந்த ராஜபக்சவினுடைய வீடு இருக்குத்தானே, கால்டன் இல்லம். அங்கே இன்றைக்கி போலீஸார் போயிருக்கிறார்கள் நாமல் ராஜபக்சவை தேடி. ஆனால் அங்கே நாமல் ராஜபக்ச இல்லை. இப்படி ஒரு பரபரப்பான சம்பவம் இன்றைக்கு காலம் நடந்திருக்கிறது. என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். நாட்டிலே கடந்த 24 மணி நேரத்தில் பல விபத்து சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. இதில் வெளிநாட்டைச் சேர்ந்த 2 உல்லாச பயணிகளும் காயமடைந்திருக்கிறார்கள். எனவே இந்த விபத்து சம்பவங்கள் குறித்து மேலதிக விவரங்களை பார்க்கலாம். முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பில் இளைஞர் ஒருவர் 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் காணாமல் போயிருக்கின்றார். மர்மமான முறையில் என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் கல்வி சீர்திருத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தோவியம், அதில் இருக்கக்கூடிய அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தோவியம், எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். தங்காலையில் இருக்கிற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய வீட்டுக்கு இன்றைக்கு காலமே 9:50 அளவில் போலீஸார் போயிருக்கிறார்கள். போய் தட்டி கேட்டிருக்கணும் நாமல் ராஜபக்ச உள்ளுக்கு இருக்கார் ஒன்று சொல்லி. ஏன் நாமல் ராஜபக்சவை போலீஸ் தேடி வந்தேன்னு சொன்னால், இன்றைக்கு காலமே 9:30 மணிக்கு குற்றப்புலனாய்வு பிரிவில் அவருக்கு ஒரு விசாரணை ஒன்று இருந்ததாம். குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வர சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டதாம். ஆனால் அவர் போகலை. அதனால் போலீஸார் அங்கே தேடி போயிருக்கிறார்கள். தங்காலைக்கு போயிட்டு கால்டன் இல்லத்துக்குள்ளே போய் நாமல் ராஜபக்சவை தேடியிருக்கிறார்கள். அதே நேரம் இன்றைக்கு திங்கட்கிழமை நாமல் ராஜபக்சவுக்கு ஹம்பாந்தோட்டை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும் இருந்ததாம். அந்த வழக்கு தவணைக்கும் போகலை. அப்போ அங்கேயும் போகலை, இங்கேயும் போகலை. அப்போ இங்கே தான் போயிட்டார் நாமல் ராஜபக்ச என்று சொல்லி போலீஸ் வீட்டை தேடி போயிருக்குது. பிறகு நாமல் ராஜபக்ச எங்கேன்னு பார்த்தா அவர் இந்தியாவுக்கு போயிட்டார். இன்றைக்கு இந்தியாவினுடைய சுதந்திர தினம் தானே, அந்த சுதந்திர தின நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதுக்காக இந்தியாவினுடைய ஒடிசா நகரத்துக்கு போயிட்டார். அப்போ சொல்லாமல் கொள்ளாமல் தண்டவாட்டில் விட்டுட்டு போயிட்டாரோ இன்னும் தெரியலை. ஏன்னு சொன்னால் சிஐடி விசாரணை என்று சொன்னால் போகணும். அப்படி போக முடியலன்னு சொன்னால் அறிவிக்கணும். அதே மாதிரி தான் நீதிமன்ற வழக்குக்கு போகணும். அப்படி போக முடியலன்னு சொன்னால் முன்கூட்டியே அறிவிக்கணும். எனவே 2 இடங்களுக்கு சில சொல்லாமல் போனாரோ இன்னும் தெரியலை. அவர் விட்டுட்டு இந்தியாவுக்கு போயிட்டார். இப்போ மொட்டு கட்சியாக்கள் என்ன சொல்லினோம்னு சொன்னால், இல்லை நாங்கள் அறிவிச்சினாங்கள், முறைப்படி அறிவிச்சினாங்கள். அதாவது சிஐடிக்கும் அறிவிச்சினாங்கள், நீதிமன்றத்துக்கும் அறிவிச்சினாங்கள். அப்படி இருந்த போதிலும் கூட போலீஸார் அத்துமீறி இதுக்குள்ளே வந்தது, கால்டன் இல்லத்துக்குள்ளே வந்தது ஒரு அராஜகம். இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. இப்போ இருக்கிற போலீஸ் சாதாரண போலீஸ் இல்லை, இது ஜேவிபி போலீஸ். அதனால் அவர்களுடைய அட்டகாசம் தாங்க முடியலை என்று சொல்லி மொட்டு கட்சி சார்பாக அதனுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் சொல்லியிருக்கார். எனவே யார் சொல்கிறது உண்மை என்று தெரியலை. உண்மையிலேயே அறிவிச்சு போட்டு தான் போனாரா அல்லது அறிவிக்காமத்தான் போனாரா இன்னும் தெரியலை. இப்போ அவர் இந்தியாவில் ஒடிசா நகரத்தில் இன்றைய தேசிய நாள் நிகழ்ச்சியில் நாமல் ராஜபக்ச கலந்து கொண்டிருக்கிறார். எனவே உண்மை எது என்பது இன்னும் சில நாட்களில் தெரிய வரும். உண்மையிலேயே நாமல் ராஜபக்ச அறிவிச்சாரா அல்லது அறிவிக்காமல் விட்டுட்டு போயிட்டாரான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு தந்தையார் தன்னுடைய மகனை வெட்டி கொலை செய்திருக்கிறார். இப்படியான ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஒரு நேற்றிரவு நடைபெற்றிருக்கிறது. புலனறுவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மெத்திரிக்கிரிய என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல என்ன நடந்ததுன்னு சொன்னால், 24 வயதுடைய மகன் போதைப் பொருளுக்கு முற்றுமுழுதாக அடிமையாயிட்டாராம். அடிமையாகி ஒவ்வொரு நாளும் வீட்டை சண்டை பிடிக்கிறதும், காசை கொண்டு வான்னு கேட்டு கரைச்சல் பண்ணுறதும், அங்கே இருக்கிற பாத்திரங்களை அடிச்சுடைக்கிறதும் சொல்லி ஒரே அட்டகாசமாக. அப்போ தேப்பன் மகனை திருத்துறதுக்கு சொல்லி பார்த்துக்கார், சரி வரையில். அப்போ நேற்றிரவு சரியான கோவம் போறதுக்கு ஆத்திரத்தில் எடுத்து எண்ணத்தையால் எடுத்து வெட்டி விட்டார். சரி, அந்த இடத்துல ஆள் சரி, மகன் சரி. அதுக்கு பிறகு போலீஸ் தந்தையாரை கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவருக்கு 48 வயது என்று சொல்லப்படுகிறது. விசாரணையில் தேப்பன் சொல்லியிருக்கார், இவர் இருந்து ஒரு பிரயோசனமும் இல்லை, போதைப் பொருளுக்கு முற்றுமுழுதாக அடிமையாகி வீட்டில் ஒரு சதத்துக்கும் பிரயோசனம் இல்லை, ஒரே அட்டகாசம், ஒருதற்கு நிம்மதி இல்லை, அதனால தான் நான் இப்படியான ஒரு முடிவு எடுத்தேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் சட்டப்படி அது குற்றம் தானே. எனவே அது சம்பந்தமான விசாரணைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு நகரத்தில் இளைஞர் ஒருவர் காணாமல் போயிருக்கின்றார். 24 வயதுடைய இளைஞர் காணாமல் போயிருக்கின்றார். இது சம்பந்தமாக புதுக்குடியிருப்பு போலீஸில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால், நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணி போல ஒரு ஆள் வந்தவராம் வீட்டை, ஒரு தெரிஞ்சால் போலடாக்கு அவருடைய மோட்டர் சைக்கிளை அவர் ஏற்றி கொண்டு போயிருக்கார். அதுக்கு பிறகு அவர் திரும்பி வரவே இல்லையாம், வீட்டை திரும்பி வரவே இல்லையாம். அப்போ இன்றைக்கு காலமாக போயிட்டு வீட்டில் இருந்தார்கள். பெற்றோர் போலீஸில் முறைப்பாடு செய்திருக்கிறோம், இந்த மாதிரி மகனை காணையில் என்று சொல்லி. அவருக்கு 24 வயது பாலசுப்ரமணியம் சாம்சன் என்று சொல்லப்படுகின்றது. பிறகு ஒரு மத்தியானம் போல ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மைதானம் ஒன்று இருக்காங்க, கிரவுண்ட் ஒன்று.
அதாவது விடியல் விளையாட்டு கழகம் அதனுடைய மைதானம் இருக்காம். அந்த மைதானத்தில் ஒரு கிணறு ஒன்று இருக்காம். அந்த கிணத்து கட்டில் வந்து இவருடைய ஒரு கையடக்க தொலைபேசி அங்கே இருந்திருக்குது. கிணத்து கட்டில் மொபைல் ஃபோன் இருந்திருக்குது. பக்கத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய செருப்பும் இருந்திருக்குது. எனவே ஒருவேளை வந்து இவர் கிணத்துக்குள்ளே விழுந்திருக்கலாமா அல்லது யாராவது தள்ளி விட்டார்களா, இந்த கோணத்திலே வந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஊர் மக்களும் போலீசாரும் இணைந்து காணாமல் போன இந்த 24 வயதுடைய இளைஞரை வந்து தீவிரமாக தேடி வருகின்றார்கள். மேலதிகமாக பிந்திய தகவல்கள் ஏதாவது கிடைச்சா அதில் பக்கத்தில் போட்டு விடுறேன். இப்போ இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை அந்த இளைஞர் பற்றிய எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டில் பல்வேறு விபத்து சம்பவங்கள் இடம்பெற்று நிறைய பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். ஒருவர் வந்து உயிரிழந்திருக்கின்றார். என்னென்ன சம்பவங்கள் என்று பார்ப்போம். முதலாவது சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுராதபுரம் கண்டி வீதியில் ஒரு விபத்து. அதாவது ஒரு ஜீப்பும் ஒரு வேனும் வந்து நேருக்கு நேரம் மோதினதில் அந்த வேனில் வந்து பயணம் செய்தாக்கள் வந்து காயமடைஞ்சிருக்கணும். 9 பேர் காயமடைஞ்சிருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேர் வந்து வெளிநாட்டாக்கலாம், வெளிநாட்டிலேருந்து வந்த உல்லாச பயணிகளாம். அவையில் வந்து அனுராதபுரத்தில் இருந்து கொழும்பு நோக்கி போயிருக்கணும். போகைக்குள்ள தான் இந்த ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. எனவே 2 வெளிநாட்டு பயணிகள் உட்பட 9 பேர் அந்த குறிப்பிட்ட விபத்தில் காயமடைந்து மரதன் கடவல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இது முதலாவது விபத்து. இன்னும் ஒரு விபத்து சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. பிபில பதுளை வீதியில் அது ஒரு குறிப்பிட்ட இடம் உண்டு. அந்த இடத்தினுடைய பேர் வந்து யாழ் கும்பர என்று சொல்லப்படுற ஒரு இடமாம். இந்த இடம் கேள்விப்பட்டதே இல்லை. யாழ் கும்பர என்று சொல்லி எங்களுக்கு யாழ்ப்பாணம் மட்டும்தான் தெரியும். ஆனால் யாழ் கும்பர என்று சொல்லி இடம் ஒன்று இருக்காம் பிபில பதுளை வீதியில். அங்கே வந்து 2 பஸ்ஸுகள் வந்து நேருக்கு நேரம் மோதினதால் 20 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு சம்பவமும் பதிவாகி இருக்கிறது. அனுராதபுரம் தம்புத்தேகம கிராமத்தில் இடம்பெற்ற ஒரு விபத்து. அதாவது ஒரு ஆட்டோவும் ஒரு காரும் வந்து நேருக்கு நேரம் மோதி இருக்குது. அதில் வந்து அந்த ஆட்டோவினுடைய சாரதி வந்து படுகாயமடைந்து பிறகு உயிரிழந்துட்டார். அந்த ஆட்டோவில் வந்து 2 பெண்கள் பயணம் செய்திருக்கணும். அந்த 2 பெண்களுமே வந்து காயமடைந்து தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இந்த காரை ஓடிக்கொண்டு வந்தது ஒரு 71 வயதுடைய முதியவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே என்ன நடந்ததுன்னு தெரியல, விபத்துக்கான காரணம் என்னன்னு சொல்லி தெரியல. இருந்த போதிலும் கூட அந்த 71 வயதுடைய அந்த காரினுடைய சாரதி வந்து அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். போலீசாரினால் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. போலீஸ் ஊடக பேச்சாளர் புட்லர் அவர்கள் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். என்னென்னு சொன்னால், வெளிநாடுகளில் பதுங்கி இருக்கிற பாதாள உலக குழுவாக்கள் இருக்கணும் தானே, அவையில் வந்து கைது செய்கின்ற நடவடிக்கைகள் வந்து முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கடுமையாக்கப்பட்டுள்ளது, தீவிரமாக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். நிறைய பேர் இப்போ வெளிநாடுகளில் இன்னும் பதுங்கி இருக்கணும். அதில் நிறைய பேருக்கு வந்து ரெட் நோட்டீஸ் விடப்பட்டிருக்கிறது. எனவே கைது செய்யப்பட வேண்டிய ஆக்கள் நிறைய பேர் இருக்கணும். போன வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2025ஆம் ஆண்டில் 11 பேர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். அதாவது செவ்வந்தி டீமில் வந்து 6 பேர், பிறகு கெகல் பத்திர பத்மே டீமில் வந்து 5 பேர். அப்போ 6 5 11 பேர் கைது செய்யப்பட்டிருந்தவர்கள் போன வருஷம். இந்த வருஷம் வந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பேர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் நிறைய பேர் இந்த வருஷம் கைது செய்யப்பட இருக்கின்றார்களாம். பெரும்பாலும் இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட எல்லாரையும் தங்களால் கைது செய்ய முடியும் என்று சொல்லி போலீஸ் ஊடக பேச்சாளர் புட்லர் வந்து சொல்லியிருக்கிறார். ஏனென்று சொன்னால், எல்லாருடைய லொக்கேஷனும் வந்து அதாவது எங்கே இருக்கணும் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து அந்தந்த நாட்டு போலீஸால் வந்து கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களாம். சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கைது செய்கிறது வந்து பெரிய வேலை இல்லை. கைது செய்தாலும் இலங்கை கலைச்சு கொண்டு வரதும் பெரிய வேலை இல்லை. இவையில் எங்கே இருக்கணும் என்று தெரியலை, இவையில் எந்த நாட்டில் பதுங்கி இருக்கணும் என்று தெரியலை, அப்படி ஒரு நிலைமையே இல்லையா. எல்லாரும் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த வருடம் மிக கடினமான வருடமாக இருக்கும். யாருக்குன்னு கேட்டால் அவைகளுக்கு, வெளிநாடுகளில் பதுங்கி இருக்கிற பாதாள உலக குழு ஆக்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து கடினமான வருஷமாக இருக்கும். எனவே நிறைய கைதுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்று சொல்லி போலீஸ் ஊடக பேச்சாளர் புட்லர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மாணவனும் மாணவியும் வந்து பள்ளிக்கூடம் போகினோம். அந்த பள்ளிக்கூட வளைவிற்குத்தானே அதில் எழுதப்பட்டிருக்கிறது கல்வி சீர்திருத்தம் என்று சொல்லி. அப்போ புதிய கல்வி சீர்திருத்தம் வந்து பிள்ளைகளுக்கு வந்து சரியான சந்தோஷம். ஆனால் அதை படிக்கிறதுக்கு விட்டால் தானே எதிர்கட்சியாக்கள் அதை வந்து குழப்பிக்கொண்டே இருக்கணும். அப்போ இந்த மாணவனும் மாணவியும் பள்ளிக்கூடம் போகக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னால் 2 கைகள் பிடிச்சி இழுக்குது. அந்த கைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கத்தில் வந்து என்னெல்லாம் போட்டிருக்கணும், கை செயின் போட்டிருக்கணும், காப்புகள் போட்டிருக்கணும். சாதாரண ஆக்கள் இல்லை, பெரிய ஆக்கள்லாம் பிடிச்சி இழுக்கணும் படிக்க விடாமல்.
அதோட ஒரு கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பச்சையெல்லாம் குத்தி கிடக்குது. அதில் ஏதாவது குறியீடுகள் இருக்கா என்னவோ தெரியலை, பச்சையெல்லாம் குத்தி இருக்குது. அங்கால அந்த வளை ஒன்றுக்கு தானே கல்வி சீர்திருத்தம்னு சொல்லி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து அந்த வாக்கு பெட்டி வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறார், ஒரு ஆள் நிற்கிறார், ஒரு அரசியல்வாதி ஒரு ஆள் நிற்கிறார். எனவே இதுக்குள்ளே வந்து அரசியல் புகுந்துட்டுது. ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கையை பிடிச்சி இழுக்கிறாக்கள் இந்த குரூப். எனவே எல்லாரும் சேர்ந்து இந்த பிள்ளைகளை வந்து படிக்க விடாமல், புதிய கல்வி சீர்திருத்தத்தை வந்து அதை படிக்க விடாமல் குழப்பினம்ன்றதை இந்த ஒரு கருத்தோவியம் வந்து அழகாக எடுத்துக்காட்டுது. எனவே இந்த கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.